கொஞ்சம் கேப் போட்டுருங்கண்ணே. அப்போ வர ஃப்ரீயாக வருவாங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் ஃப்ரீ அப்படிதானே? அண்ணே கொஞ்சம் தம்பி லைவ் பண்ணியா? அப்போ ப்ளீஸியாக கொஞ்சம் விட்டு போடுவோம். தம்பி கொஞ்சம் பேக் வாங்க. தம்பி கொஞ்சம் விடுங்க. லைவ் கொஞ்சம் விலைங்க. கொஞ்சம் விலைங்கண்ணே. தம்பி கொஞ்சம் பேசணும். என்ன வந்து எல்லாம் போன அப்படியே நிப்பாட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நிப்பாட்டு. அவர் பார்க்கத்தான் என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்காதுங்களா? நாடு இருக்குண்ணா எல்லாம் நானும் அண்ணன் நெட்டமலை சீனிவாசன் பிரபாகரன் 2 பேரும் கல்யாணம் முடிச்சாங்க. நீங்க வச்ச பாருங்க நெட்டமலை சீனிவாசன் பிரபாகரன் நீங்க வச்சீங்க. அதான் ஸ்கூல் பேரு. எத்தனையோ வழக்கு நானும் எங்க அம்மா வளர்க்கு. நீ எப்படி தலித் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கொலாலி தெளிவாங்க அப்படின்னு எப்படி அந்த இயக்கத்தை கொண்டு வரும் போறீங்களோ அப்போ இருந்ததான் நம்ம புரியாதுங்க. 30-40 வழக்குக்கும் நானும் அம்மா வந்து அலைஞ்சிருப்போம். அப்போ எனக்கு வாழ்க்கையில இதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுதான். கொடியாட்டும் போது வந்தீங்க. அதுக்கடுத்து ஆபரேஷன் பண்ணாங்க. சின்ன சின்ன பையன். அப்பா இதான் எல்லாருமே இது அம்மா. இது அம்மா. இது நாங்க 2 பேரு. இது உங்களோட கல்யாணம் முடிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு. எல்லாரும் சுத்தி மாமா வாங்க வாங்க மாமா கொஞ்சம் எந்த பக்கம் போயிருக்கேன். மோடி லோன்லாம் வந்து கட்ட முடியல. அது கட்டுவோம். இன்னும் 4 பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்தது நீங்கள் எவ்வளவு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆவணத்தில் வந்து எங்களுக்கு போன் சர்வீஸில் எங்களுக்கு அந்த வழக்குக்கு ஆனால் அந்த காவல்மாரி ஏற்கனவே கட்சி சார்பு 2 வழக்கு. ஒரு வழக்கில் எங்களுக்கு தான் விடுதலை. இன்னைக்கு அப்பா வந்து உங்களுக்கு ஒரு இதில் வந்து அவ்வளோ போய் நின்று ஏமாற வழக்கு 2 வழக்கு. அது ஒரு வழக்கு இன்னைக்கு தான் விடுதலை. 2வது வழக்கு இந்த போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து வருஷம் அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு
பேரணியாக போவோம், பால்குடத்தோடு தான் போவோம். வருஷம் போவோம். எல்லா தரப்பும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நான் எங்களை பார்த்து அவங்களாம் கேட்பாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம சொந்தக்காரங்க கருணாநிதி காலனி தெருவுக்கு 90 இலவச கிட்டத்தட்ட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குடும்பம். அப்ப இங்க வந்து கொடி எப்பயும் தொங்கு கட்டியிருக்கோம்னா அது 30 நாள் வைப்பாங்க தொங்கும். ஆனா நம்ம ஏற்ற கொடி அப்ப பசங்களாம் சொன்னாங்க நம்ம சுத்தம் எதுக்கு அவங்க இடத்த ரோட்ல கட்ட ரொம்ப சுந்தரம் எடுத்து நாங்க பத்திரமா வாங்கி வச்சிருக்கோம். அந்த கல்வெட்டை கூட ஆடு வந்துச்சு எல்லா கொடியா நம்ம குடும்பமா எல்லா கொடியும் எடுத்துக்காங்க, நம்ம கொடியும் எடுத்துருக்காங்க, நம்ம சொந்த இடத்துல வைப்போம் அப்படின்னு இருக்கோம். இதுல கொடி தோட்டம் நம்ம திருவிழா பொங்கலுக்கு கொடி கட்டுவோம். அந்த கொடி கட்டப்போது நம்ம கொடி அந்த பசங்க வந்து எனக்கு தகவல் சொல்றாங்க, போட்டா போட்டு போறாண்டா ஊர் பொங்கல் வேண்டாம் இல்லை அது கட்டணும். அப்போ நான் அவங்க சொல்லுறத கேட்டேன். சரி கட்டிடுவோங்க, அவனை கூப்பிட்டு தம்பி இப்படிலாம் சரி அப்படின்னு கூப்பிட்டு கட்டியாச்சு. கட்டினா கவர்மெண்ட் போய் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டு நீ ஒரு மாதிரி கொடி அவங்க நான் ஸ்டேஷன் கேட்பேன் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லை. அப்புறம் அவர் சொல்லி இல்லை நீங்கள் அவுக்க முடியாது. எங்கள் தெருவு எங்கள் பொங்கல் எங்கள் ஆளுங்க ஏன் சொந்தக்காரன் எப்படி அவங்க சொல்றீங்க, என்ன காரணம் சொல்றீங்க? யாராவது மோட்டிவேஷனில் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா? ஆனால் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அவர் அதை எனக்கு சொல்லலை. அவர் நானாக கேட்குறேன் என்னன்னு சொன்னாங்க. ஆமாம் அவன் தான் சொன்னான். அப்போ அவங்க சொன்னது தான் நான் அவனும் இந்த அதனால என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு? அவனை கொடி கட்ட வேண்டாம், நம்ம அந்த கொடியெல்லாம் அவனும் கட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க முடியாது இருப்பான். அவரோட போயிட்டு 2 நாள் கழிச்சு திரும்ப கூப்பிட்டு அதை எடுங்க, எடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு முத வாரம் அம்பேத்கர் பிறந்த நம்ம கொண்டாடி. அப்போ இவங்க எல்லாம் வந்து இங்கிருந்து ஆடுறதுக்கு பால்குடத்தோட போவோம். அப்போ அந்த போலீஸ் வந்து எல்லாம் கேட்டுக்கிறானே, ஆனா யாரும் எந்த கட்டுப்பாடுல இருக்காங்க, யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. போய் அம்பேத்கர் சில மாலையை போட்டு கிளீனா வந்து தான் அது பிரச்சனை மாட்டாங்க. அப்போ இப்படி கட்டுக்கோப்பா கொண்டு போறான்னு சொல்லி போன வருஷம் கொடுக்க மாட்டேன் நான். அப்போ நான் சொன்னேன் நீங்க கொடுக்காதையும் வந்து நடக்கும் அப்படின்னு நான் நடத்துவேன். அந்த அதை வச்சுட்டு எஸ்ஐ இவன் சொன்னதுக்கும் அந்த எஸ்ஐக்கு வந்து எங்களை ரொம்ப உறுப்பு பண்றாங்க அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு